ஸோ இன்றைக்கி நம்ம இப்போது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே வந்து டெய்லி பேசிஸில் நாங்கள் ஃபுட்பால் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரம் ஏஜ் 5 to 17. ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற செஷன் வந்து எங்களோட டெய்லி ஃபுட்பால் ட்ரைனிங் செஷன். இன்றைக்கி நாங்கள் எப்படி எடுக்கிறோன்னு காமிக்க போகிறோம். எங்களோட கோச், இங்கே மெயின் கோச் இருக்கார், சுமன் அவங்களோட பேர். ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி மெயின்லி நிறைய சின்ன பசங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபுட்பால் கோச்சிங் ட்ரெயின் பண்ண போகிறார். ஃபுட்பாலில் ஸ்டார்டிங் ஃப்ரம் வார்ம் அப்லேருந்து ட்ரில் செஷன்ஸ் காமிப்பாங்க. அந்த ட்ரில்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு 2-3 வெரைட்டி காமிப்பாங்க. இந்த ட்ரில் செஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் இது வந்து கேம் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், கேம் ஸ்கில்ஸ் இல்லாமல் இது வந்து ஃபிட்னஸ்க்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், இதெல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அது முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து மேட்ச் கண்டக்ட் பண்ணோம். ஸோ மேட்ச் வந்து எவ்ரிடே இருக்கும். அந்த ட்ரில்ஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 10 minutes மேட்ச் வைப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சும் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். அண்ட் அல்டிமேட்லி மேட்ச் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நாங்கள் வந்து லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம் ஒரு 10 minutesக்கு. ஸோ லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் நிறைய பேருக்கு என்னென்னு புரியாது. அது வந்து ஒரு ஃபன் கேம்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபன் கேம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இவெண்ட்டில் நாங்கள் வந்து ஒரு எங்களோட 1.5-2 hour செஷனில் இதெல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ என்ன செக்ஷன் பார்க்க போகிறோன்னா, ஸோ எஜிலிட்டி, இந்த ஸ்பீட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறாங்க பசங்க. ஸோ பாருங்கள். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து எதுக்காகனா பால் ட்ரிப்ளிங்காக தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஜிக்ஸாக் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு பாடி டேன் ஆகும். ஸோ நம்ம மசில்ஸ்லாம் கொஞ்சம் பவர் ஆகும். ஸோ தைஸு காப்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். தைஸ் மசில்ஸ்லாம் பவர் ஆகும். ஸோ ஸ்பீடு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட்டு. ஸோ அதே போல் பால் மூவிங்கு நம்ம ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம டேன் பண்ணி விளையாடுமோ அப்போ தான் நம்ம விளையாட முடியும். ஸோ டேனிங்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஒர்க் அவுட்டு. மெயினாக ஸ்பீடு தான், ஸ்பீடு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் ஃபுட்பாலுக்கு. ஸோ சைட்வேஸு ரொம்ப இதில் மெயினாக ஃபுட்பாலுக்கு சைட்வேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட்பாலில் எல்லா மூவும் பண்ணிவிட்டு நம்ம இந்த மூவ் பண்ணினாலே போதும், ஃபுட்பாலில் சீக்கிரமாக பால் ட்ரிப்ளிங்கு, பால் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இந்த மூவிங்க்கு. ஸோ இதில் நம்ம இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இதுலேயே நம்ம வந்து பால் ட்ரிப்ளிங் கொடுக்கணும், ஜிக்ஸாக் ட்ரிப்ளிங். ஸோ அந்த ஜிக்ஸாக் ட்ரிப்ளிங் கொடுத்தோன்னா பால் கண்ட்ரோல் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் கண்ட்ரோல் சீக்கிரமாக வந்துடும். இந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து தைஸு காப்ஸ்லாம் பவர், எந்த அளவுக்கு நம்ம கால் பவராக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் கண்ட்ரோல் வரும். ஸோ காலில் பவர் மெயினாக தேவை. காலில் பவர் இல்லைன்னா பால் கண்ட்ரோல் வராது, பால் ட்ரிப்ளிங் வராது. ஸோ நம்ம சொல் பேச்சு பால் கேட்காது. ஸோ நம்ம சொல் பேச்சு பால் கேட்கணும், அப்போனா நம்ம காலில் பவர் இருக்கணும். இந்த ஒர்க் அவுட் தான் மெயின் ஃபுட்பாலில். ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் மூவ் பார்த்தோம், ஸ்பீட் ஒர்க் அவுட்டு. இப்போ அதிலே ஜிக்ஸாக் ட்ரிப்ளிங் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் அவுட் முடித்தோடனே அந்த ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பால் கண்ட்ரோலு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இன்ஃபுட் அவுட் ஃபுட்டு இதில் பக்காவாக சூட் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இது வருமோ பசங்களை பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வந்து இன்ஃபுட் அவுட் ஃபுட்டு கண்டிப்பாக சொல்லிடணும். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஸ்கில் பார்த்திங்கன்னா இந்த மூவ் பண்ணும்போது ஒரு கால்லேயே பசங்களை பண்ண சொல்லலாம், இன்ஃபுட் அவுட் ஃபுட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவன் ரெடியாக அதுக்கப்புறம் நம்ம 2 காலில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே பாருங்கள், இன்ஃபுட் அவுட்ஃபுட் பண்ண பிறகு இங்கே வந்து ஸ்ட்ரைட் ட்ரிப்ளிங், கொஞ்சம் லாங் ட்ரிபிள் பண்ணணும். ஸோ அப்போ தான் பால் அவனுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அவன் ஸ்ட்ரைட் ட்ரிபிள் பண்ணும்போது அவன்கிட்ட எவ்வளோ பால் கண்ட்ரோல் இருக்குன்னு நம்ம மூவ் பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், இப்போ அவன் பாருங்கள். ஸோ அங்கே மூவ் பண்ணிட்டு வந்தான். இப்போ இதில் ஸ்ட்ரைட் ட்ரிப்ளிங் பண்ணும்போது பால் எவ்வளோ கண்ட்ரோலாக அவன் எடுத்துகிட்டு போகிறான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அந்த ஒர்க் அவுட் முடிச்சோடனே நம்ம ஜிக்ஸாக் ட்ரிபிள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்ககிட்ட எவ்வளோ பால் கண்ட்ரோல் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ பேசிக் ஸ்கில்லு நம்ம பெஸ்ட்டு ஒரு கால்லேயே அவனுக்கு மூவ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா லாங் ட்ரிபிள் இருக்குது, ஷார்ட் ட்ரிபிளிங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறாங்க. குட், பாருங்கள். ஸோ பால் கண்ட்ரோல் மெயின் இதில். இந்த ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பால் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட வரும். பால் கண்ட்ரோலு, பாடி கண்ட்ரோலு, ஸோ எல்லாத்துலேயும் மைண்டு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் வரும். இந்த ஒர்க் அவுட் மெயின். பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ரெகுலராக ஒரு நாளைக்கு பால் கண்ட்ரோல்னால் பால் கண்ட்ரோல் மட்டும் தான் கொடுக்கும்.
அப்போ தான் பசங்களுக்கு அதுக்கு மைண்டில் போய் செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாடி கண்ட்ரோலு, அப்புறம் பால் கண்ட்ரோல். ஸோ அதே போல் இந்த டேப்பிங் ஃபஸ்ட் டச்சு ரொம்ப முக்கியமானது. இது அவங்களுக்கு இந்த ஸ்கில்லை அவங்க கற்றுக்கிட்டாலே சீக்கிரமாக பால் கண்ட்ரோல் வந்துடுவாங்க. ஃபுட்பாலில் மெயின் பால் கண்ட்ரோல் தான். எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ஃபுட்பால் விளையாட கற்றுக்கலாம். ஸோ பால் கண்ட்ரோல் ரொம்ப மெயின். பால் கண்ட்ரோல், ரிசீவிங் எல்லாமே ரொம்ப மெயின். ஸோ இந்த ஒர்க் அவுட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ஜிக்ஸாக் பார்த்தோம், ஸ்பீட் ஒர்க் அவுட்டு. ஸோ அது முடிச்சோன்னா ஜிக்ஸாக் ட்ரிப்ளிங் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து பால் டேப்பிங். ஸோ இது ரொம்ப மெயின். ஃபுட்பால் எல்லாமே பாடி கண்ட்ரோல் தான். இதில் பார்த்திங்கன்னா அவன் மைண்ட் கண்ட்ரோலு. ஸோ பாடி கண்ட்ரோல் உடனே வந்து எந்த இடத்துல இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாலை டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ பேக்கில் மூவ் பண்ணி பாடி கண்ட்ரோல். ஸோ அதாவது பாடி கண்ட்ரோல் பண்ணி வரணும். ஸோ பேசிக் ஸ்கில்லு இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக பசங்களுக்கு சொல்லித்தரமோ பசங்க சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவன் மைண்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணுவான். பாடி கண்ட்ரோல் வந்துச்சுனாலே மைண்டும் பாடியும் கண்ட்ரோல் ஆனாலே பால் கண்ட்ரோல் அவனுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஃபுட்பாலில் இது மெயின். ஸோ பின்னாடி பேக்கில் மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அவன் அதுக்கேற்ற மாதிரி வந்து பால் டேப் பண்ணிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ஒர்க் அவுட்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் மெயின் ஒர்க் அவுட்டு. பால் ஃபீலிங். ஸோ பால் கண்ட்ரோல், இதுவும் பால் கண்ட்ரோல் தான். ஸோ அந்த பால் அவன்கிட்ட எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவன் டேன் பண்ணும்போது இன்ஃபுட்டு அவுட் ஃபுட்டு 2 ஃபுட்டும் கோச் என்ன சொல்லணுன்னா அவன் ட்ரிபிள் பண்ணும்போது வெளியிலேருந்து ஸோ இன்ஃபுட்டுன்னா இன்ஃபுட்டில் டேன் பண்ணணும். ஸோ அவுட் ஃபுட்டுன்னா அவுட் ஃபுட்டில் ட்ரிபிள் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் இதுவும். ஸோ ஏன்னா நம்ம உள்ள எல்லா பசங்களும் அப்படியே பால் ட்ரிபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பால் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கோன்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அவன் மைண்டு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவன் நிமிர்ந்து பார்க்குறது. ஸோ மேன் எதில் வந்தால் நிமிர்ந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எதில் ஏதாச்சும் வந்தோன்னா பால் ஸ்டாப் பண்ணி டேன் பண்ணணும். ஸோ இதுலேயும் டேன் பண்ணுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நிறையா நம்ம டேன் பண்ணுவோம், பால் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அதை பால் கண்ட்ரோல் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அவனுக்கு அடங்கிடும். பால் கண்ட்ரோலிங், பால் ஸ்டாப், பால் ட்ரிபிளிங், பால் ஸ்கில்லு. ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் எல்லாமே அடங்கிடும். ஸோ இந்த பேசிக் ஸ்கில்லு ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே இந்த ஒர்க் அவுட்டு. ஸோ எப்போயுமே நம்ம கிளாஸுக்கு வந்தோன்னா பசங்கிட்ட இதுமாரி பால் கொடுத்துட்டு நம்ம இதுமாரி பசங்களை மூவ் பண்ண சொன்னோன்னா ஸோ அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அந்த பாலோடு இருப்பான், எனக்குன்னு ஒரு பால் இருக்குது. ஸோ அதை சந்தோஷமாக அவன் மூவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருப்பான். ஏன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பாலே தரமாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக ஒர்க் அவுட் கொடுத்துட்டு அவன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கிளாஸுக்கே வரமாட்டான். கேட்டால் எனக்கு பாலே தரமாட்டுறாங்க. ஸோ சின்ன பசங்க வரதே பால் விளையாடுறதுக்காக தான். ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டார்டிங் வரும்போதே நம்ம இந்தமாரி ஒரு பாலை கொடுத்து அவங்கள மூவ் பண்ண சொன்னால் சீக்கிரமாக அவங்களுக்கு பால் கண்ட்ரோலு, பால் ட்ரிபிளிங்கு, பால் ஸ்டாப், பால் ஸ்கில்லு, ஸோ பால் டேன் பண்ணுறது, இன்ஃபுட் அவுட் ஃபுட்டு எல்லாமே இந்த ஒர்க் அவுட்டில் அடங்கிடும். ஸோ இது ரொம்ப மெயினான ஒர்க் அவுட் ஃபுட்பாலுக்கு. பேசிக் ஸ்கில்க்கும் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பால் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், நம்ம பால் ஃபீலிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாலோடு அவன் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறதால நம்ம பால் ஃபீலிங்னு சொல்லுவோம். ஸோ மெயினான ஒர்க் அவுட் இது ஃபுட்பாலுக்கு. ஸோ நம்ம தினைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ இதேமாரி பசங்களுக்கு கேம் போட்டால் தான் அவன் வீட்டுக்கு சந்தோஷமாக போவான். ஸோ அவன் எந்த அளவுக்கு வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறானோ அடுத்த நாள் அவன் திரும்பவும் கிளாஸுக்கு வருவான். ஸோ அதனால் அவன் கேமுக்காக தான் வரான். ஸோ எப்போயுமே நம்ம எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு கடைசியாக இது நம்ம அவங்க பசங்களை விளையாட வச்சா தான் ஸோ அது அவன் சந்தோஷமாக கேட்போம். அது மட்டும் இல்லை, அவன் இனி என்ன கற்றுக்கிட்டான்றதை இந்த மேட்ச் விளையாடும் போது நம்ம ஈஸியாக அதை பார்க்கலாம். ஸோ அவன் எந்த அளவுக்கு பால் கண்ட்ரோல் அவனுக்கு கிடச்சிருக்கு, எந்த அளவுக்கு பால் ட்ரிபிளிங் அவன் பண்ணுறான், எந்த அளவுக்கு ஸ்கில் பண்ணுறான். ஸோ எப்போயுமே நம்ம வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கேம் போட்டு தான் அவனை அனுப்பணும். ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கேம் போடாத ஒர்க் அவுட் பண்ண முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது பண்ணக்கூடாது, அது தப்பு. ஸோ நம்ம அவன் வந்து எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு அவன் கேமில் தான் அவன் எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் கடைசியாக நம்ம கேம் வச்சு அவனை விளையாட வைக்கணும்.
அவன் தப்பு பண்ணுறதோட அவன் ஒரு சந்தோஷமாக வீட்டுக்கு போவான் அப்போ தான். ஸோ அடுத்த நாளும் அவன் அப்போ தான் வருவான். ஸோ அதனால் எப்போவுமே சின்ன பசங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கேம் போட்டு அவனை விளையாட வச்சு அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போவான். ஸோ இதில் ரொம்ப மெயினாக அவன் எல்லாமே நம்ம எல்லா சின்ன பசங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே நம்ம லாஸ்ட்டாக எல்லா ஒர்க் அவுட்டு எல்லா ட்ரில்லும் முடித்த பிறகு அவனை கேம் போட்ட பிறகு தான் அவன் எதில் வீக்காக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் கேம் போட்டு அவன் விளையாட வச்சு அவன் இதுக்கு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோன்னா நம்ம ஈஸியாக பிளேயரை ரெடி பண்ணிடலாம். ஸோ கேமில் தான் அவனை கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஸ்கில்லையோ ஒர்க் அவுட்லேயோ அவனை எதுவுமே நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. ஒரு பிளேயரை நம்ம எடுக்கும் போது அவன் விளையாட வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் அவன் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கான், எதில் வீக்காக இருக்கான், ஸோ எதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கேம் மெயின். ஸோ லாஸ்ட்டாக எல்லாருமே முடிச்சுட்டு கேம் போட்டு அவனை விளையாட வச்சு வைக்கிறது ரொம்ப மெயின். ஸோ நம்ம ஈஸியாக அதுலேருந்து ஒரு பிளேயரை எடுக்கலாம். அவன் எதில் வீக்காக இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சி அது அவனுக்கு நம்ம தனியாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த பையனை பாருங்கள், அந்த நம்பர் 7 போட்டுருக்காங்க, ஐடியில் கொஞ்சம் வாட்ச் பண்ணு. நம்ம டார்கெட் பண்ணல, அந்த இது வச்சு தான் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள் என்ன பண்ணுவான்னு நீங்களே பார்த்துங்க. ஸோ விக்ட்ரி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனோட ஒரு யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் வந்து நிறைய பேர் ஃபன் கேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 hours ட்ரைனிங்கில் ஃபுல்லாகவே கேம் ரிலேட்டடாக டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் அது எண்டில் லாஸ்ட் ஒரு 10 minutes பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபன் கேம்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணோம். அந்த ஃபன் கேம்ஸ் இல்லை லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் எதுக்குன்னா, இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கில் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் மென்டல் ஸ்ட்ரென்த் அதில் இஷ்யூனால் அவங்களால மேலே வர முடியல. இப்போ ஒரு ஃபெயிலியர் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, கிவ் அப் பண்ணுறாங்க, இல்லை சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்போது பயப்படுறாங்க, ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே அவங்கள ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்குன்னு இந்த கேம்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு கவுன்சிலிங், வேர்பல் கவுன்சிலிங்கோட நம்ம என்ன சொல்ல வரோமோ அது கேம்ஸ் மூலமாக விளையாட வச்சு சொல்லி கொடுத்தா அவங்களோட கிராஸ் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடுவாங்க. வேர்பல் கவுன்சிலிங்கோட கேம் மூலமாக நம்ம அவங்களுக்கு சோஷியலாக இல்லை மாரலாக எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதை ரொம்ப சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் கம்பல்சரியாக லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் எப்போவுமே எந்த ஒரு ஸ்போர்ட் இருந்தாலும் 2 hours ட்ரைனிங்க்கு அப்புறம் கடைசியில் ஒரு 10 minutes அவங்கள லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம் ட்ரைனிங். ஒவ்வொரு செஷனுக்கு ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஒரு செஷன் லைஃப் ஸ்கில் செஷன் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணோம், ஃபியர்லெஸ்ஸாக ஃபேஸ் பண்ணோம், அந்த கான்செப்டில் ஒரு லைஃப் ஸ்கில் செஷன் இருக்கும். இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெயிலியர்ஸ் வந்தோடனே டிப்ரெஸ் ஆகக்கூடாது, அது ஒரு லேர்னிங் கர்வ் தான். ஃபெயிலியரில் நம்ம லேர்ன் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான் பார்க்கணும் ஃபெயிலியர். ஸோ அந்த கான்செப்டில் ஒரு லைஃப் ஸ்கில் செஷன் சொல்லிக் கொடுப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபன் கேம்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுப்போம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு ஃபன் கேம். ஸோ இப்போது இந்த கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் இப்போ நம்ம நின்றுட்டு இந்த கிரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதம் முன்னாடி இது வந்து ஒரு பிளேயிங் கண்டிஷனில் இல்லை. இந்த கிரவுண்டு ஒரு டம்ப் யார்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப டீம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு இது ஒரு பிளேயிங் கண்டிஷனில் மாற்றிருக்காங்க. அது மாற்றினதுக்கப்புறம் இங்கே ரெகுலராக டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் ஸ்கூலில் வந்து அட்டெண்டன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் விடாமல் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த சாட்டர்டே 8th June பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட், இப்போது 18th ஸ்டெப் டோர்னமெண்ட். நாங்கள் இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் பேரே ஸ்டெப்னு வச்சுருக்கோம், ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதோட 18th ஸ்டெப் டோர்னமெண்ட் 8th Juneக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது வந்து 5 side. ஸோ அதில் வந்து தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் போட போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஏஜ் கேட்டகரி பார்த்து நீங்கள் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் அ டீம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்கூல் டீம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக நாங்கள் இந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹலோ. ஹலோ. உங்கள் பேர் என்னது? யஷ்வந்த் குமார். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th standard. 4th standard. இந்த சின்ன வயசுலேயே ஃபுட்பால் விளையாடுறீங்க, எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ரன்னிங் ட்ரெஸ்ஸை ஓட மாட்டேன், அதுக்கப்புறம் அப்பா சேர்த்தாரு, அதுலேருந்து நான் வந்தேன். ஓகே ஓகே. ஃபுட்பாலில் உங்களுக்கு எந்த பிளேயர் பிடிக்கும்? ரொனால்டோ. ரொனால்டோவா? ஓகே. எதனால் ரொனால்டோ பிடிக்கும்? ஏன்னா அவர் நல்ல ஷாட் அடிப்பார், அதனால தான். ஓகே ஓகே. உங்கள் ட்ரீம் என்னது? பிரசிடென்ட் ஆனோம். ஓகேம்மா, சூப்பர். ஹாய். ஹாய். உங்கள் பேர்? லோமேஷ் ராஜா. என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இப்போ 9th போகிறேன். ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு எதனால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு கடலூரில் இருந்தோம். இங்கே அப்பா ட்ரான்ஸ்ஃபர் D5 மெயின் இன்ஸ்பெக்டர் வந்தார். அதனால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுனால நாங்கள் இப்போ மயிலாப்பூரில் இதில் இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இப்போ ஃபிட்னஸ்க்காக இங்கே போட்டிருந்தாங்க. இந்த விக்டரி ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால் கோச்சிங் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை விட்டு போக மனசு வரல. ஓகே. ஃபுட்பாலில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்? ரொனால்டோ. ஓகே. எதனால் பிடிக்கும் ரொனால்டோ? ரொனால்டோ வந்து எப்படின்னா அந்த டைகர் ஜம்ப், அந்த ஜம்ப்பு, அந்த மனசை விட்டு எல்லாருக்கும் இது பண்ணுவார், அதனால் பிடிக்கும். ஓகே. உங்கள் ட்ரீம்? உங்கள் ட்ரீம்? IPS. ஓகே. ஹாய். ஹலோ. உங்கள் பேர்? பிரின்ஸ் மேத்யூ. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th standard. உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? ஃபுட்பால். ஃபுட்பால் எதனால் பிடிக்கும்? ஃபுட்பால் வந்து ரொனால்டோவை பார்த்து, மெஸ்ஸியை பார்த்து நல்லா பிடிக்கும். ஓகே ஓகே. உங்கள் ட்ரீம் என்ன? ட்ரீம் ரொனால்டோ மாதிரி பெரிய வயசா மாதிரி அதுக்கப்புறம். ஓகே. உங்கள் இந்த கால ஜென்ரேஷன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பசங்களுக்கு, உங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லுவீங்க? நிறைய பேர் வரணும், கிரவுண்டு ஃபுல்லாகணும், இதுதான். சூப்பர்.